Hi guys, a very good evening. A very good evening to all of you. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸ் சரிங்களா. ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், செபியாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரிங்களா, அதனுடைய சிலபஸ் என்ன, எதெல்லாம் படித்தேன் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஒரேடியாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்ந்து அப்ளை பண்ண முடியும். லைக் ஒரே ப்ரிப்ரேஷனாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பண்ண முடியும். ஸோ ஒரே ப்ரிப்ரேஷன் சிலபஸ் ஒரு வாட்டி படித்தா போதும் அப்படின்றத என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக என்னதை கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அதுவும் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது பேங்க் எக்ஸாம்ஸ் தான். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை போட்டு போஸ்டிங்கை போட்டுருவாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நல்ல சேலரி இருக்கும், அலவன்சஸ் நிறையா இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டான ப்ரமோஷன்ஸ் பேங்க்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே என்னென்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்க, காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ மேஜர் பேங்க் எக்ஸாம்ஸ் 2026 என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐபிஓ, எஸ்பிஐ கிளர்க் இனிமேல் தான் நடக்க போகுது, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க். ஸோ இது வந்து எவ்ரி இயர் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். இது மட்டும் இல்லாமல் செபி இருக்குது, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து எஸ்ஓ இருக்குது சரிங்களா, ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நமக்கு நிறைய என்னது மிக்சர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மிக்ஸாக இருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸ், இசிஜிசி இருக்கட்டும், இஎஸ்ஐசி இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் சரிங்களா, ஓஐசிஎல் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு அடுத்தடுத்து அது 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 நம்ம லிஸ்ட்டில் இன்க்ளூடே பண்ணல, பட் அதுவும் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நடக்க தான் செய்யுது சரிங்களா. ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா 3 ஸ்டேஜஸாக இருக்கும்ப்பா சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸை குவாலிஃபை பண்ணால் போதும், மெயின்ஸை இதுதான் இந்த மார்க்கு தான் உங்களுக்கு இருந்த ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுப்பாங்க, அண்ட் இன்டர்வியூ இது பிஓக்கு மட்டும்தான், கிளர்க்குக்கு இன்டர்வியூ கிடையாது, எஸ்ஓ அண்ட் பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிளர்க் எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூவே கிடையாது, வெறும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கிளியர் பண்ணால் போதும். ப்ரிலிம்ஸை கட் ஆஃப் மார்க் கிளியர் பண்ணால் போதும், மெயின்ஸில் அதிகமான ஸ்கோராக எடுக்கணும். இது 2 தான் டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கு எங்கேருந்து படிக்கிறது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் 30 கொஷின்ஸ், ஆப்டி ரீசனிங் 35 இருக்கும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் இருக்காது, ஆப்டி ரீசனிங் மட்டும் இருக்கும். மெயின்ஸுக்கு போனால் தான் இங்கிலீஷ் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ மெயின்ஸுக்கு போகும்போது மற்ற எல்லா காமனாக இருக்கக்கூடியது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். இது இல்லாமல் பிஓவாக எழுதுனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங்கோ அல்லது லெட்டர் ரைட்டிங்கோ இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் முடித்த உடனே அங்கேயே எக்ஸாம் ஹால்லேயே அப்படியே உட்காந்து சிஸ்டமில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ஏ ரைட்டிங் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு மெயின்ஸில் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் சரிங்களா. அப்போ இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, எரரு, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ரீஅரேஞ்ச்மெண்ட், ஒகேபுலரி. இது இல்லாத எந்த ஒரு செஷனுமே கிடையாது. ஒகேபுலரி சொல்லும் போது டைரெக்டாக சினானிம்ஸ் ஆண்டனிம் கேட்கறது கிடையாது, வேர்டு யூசேஜோ அல்லது வேர்ட் ஸ்வாப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் சிலபஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம மேஜராக கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்றது அவசியம். ஸோ கிராமராக இருக்கட்டும், ஒகேபுலரியாக இருக்கட்டும், ரீடிங் ஸ்பீடாக இருக்கட்டும், இது 3த்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு செக்ஷனல் டைமிங் வேறு இருக்கும். செக்ஷனல் டைமிங் இங்கிலீஷ் 20 நிமிஷம் தான், 20 நிமிஷத்துக்குள்ளே 30 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அதுக்கு நீங்கள் ஸ்பீடு இருக்கணும் சரிங்களா, ரீடிங் ஸ்பீடு இருக்கணும், ஸ்பீடிங்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னென்னா வேகமாக வாசிக்கக்கூடியது இருக்கணும். ஸோ இதுக்கு இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆப்டின்னு வரும்போது சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸு, டிஐ, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது அரித்மெட்டிக்னு வரப்போ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸு, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ரீசனிங்னு போகும்போது பசில், சீட்டிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டிஸ், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்
ப்ரிவலன்ஸு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இது எல்லாமே மேஜராக எவ்ரி ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதில் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா பசில்ஸ்க்கு தான் எப்பயுமே அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு பசில் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது மெயின்ஸில் மட்டும்தான் வரும், நமக்கு ப்ரிலிம்ஸில் இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் 6 மாதத்தோடதாச்சும் படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் பேங்கிங் அவேர்னஸ் கேட்பாங்க, அது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க, அது இல்லாமல் ஆர்பிஐ பற்றியோ அல்லது ஃபினான்ஷியல் நியூஸ் பற்றியோ அல்லது இதை பற்றி கேட்பாங்க. பட் நமக்கு இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறத விட பேங்கிங் அவேர்னஸ் கேட்குறத விட ஸ்டாட்டிக் தான் அதிகமாக கேட்குறதா நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா? இப்போது என்னது நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கட்டும் அல்லது என்ன சொல்லலாம் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த ரீஜனில் ஆரம்பித்தாங்கன்றது இருக்கட்டும், எந்த இயரில் ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக கேட்குறதா கேள்விப்படுறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி, இன்டர்நெட் பற்றி, எது இன்புட் டிவைசஸ் எது அவுட்புட் டிவைசஸ், ஸோ மொத்தமாக 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா, ஸோ எந்தெந்த ஜென்ரேஷனில் என்னென்ன மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஸோ அதில் வந்து என்ன மெயினாக யூஸ் பண்ணாங்க, மைக்ரோ ப்ராசஸிங்காக, டிரான்சிஸ்டர்ஸாக, என்ன ஏதுன்றது கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் டர்ம்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து மெயின்ஸில் தான் கேட்பாங்க, மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸில் வராது. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ காமன் சிலபஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் காமனான ஒரு சிலபஸ் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்பிஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இது காமனான ஒரு சிலபஸாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரே ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஒரே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸையும் உங்களால் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியும் அப்படின்றத நம்மளால சொல்லலாம். சரிங்களா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் அதுவுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக எஸ்பிஐ. சரிங்களா? இதை டிஸ்கிரிப்டிவ் பிஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஓக்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ்ஸ் இருக்கும், கிளர்க்கு டிஸ்கிரிப்டிவ்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கே தவிர கோர் சிலபஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ ஆர்பிஐக்கு படிக்கிறவனும் இதுக்கு எஸ்பிஐக்கு படிக்கிறவனும் பெருசாக எந்த விஷயத்தையும் விட போகிறது கிடையாது, எந்த விஷயத்தையும் வேறு மாதிரி லேர்ன் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று தான், லேர்னிங் சிலபஸ் ஒன்று தான். என்னது கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வேறுபடும், டிஃபிகல்ட்டி லெவல் தான் வேரி ஆகும் தவிர வேறு எதுவும் டிராஸ்டிக்கான டிஃப்ரென்சஸ் இருக்காது. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எந்த கேள்விக்கு எப்படி அப்ரோச் இருக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாக் டெஸ்ட்டை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? மாக் டெஸ்ட்டை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ரேண்டமாக படிக்காதீங்க. ஓகே இது நமக்கு வரமாட்டேங்குது, அப்போ இதை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. வரமாட்டேங்குதுன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. சரிங்களா? ஸோ மாக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாக் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். படித்தா மட்டும் போதாது, அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வருதா இல்லையா, எக்ஸாம் ஹாலில் இப்படியே இதே ஸ்டேட்டஸில் போய் உட்காந்தா நல்லா இருக்குமா இல்லை இன்னும் எஃபர்ட் போடணுமான்றது நமக்கு புரியும். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மார்க்ஸ் ஒரு வாரத்தில் மினிமம் போட்டுருங்க. சரிங்களா? மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 மார்க் ஒரு வாரத்துக்கு போடுங்க. அட்லீஸ்ட் 1 போடுங்க மெயின்ஸுக்கு. ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் முடித்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ தப்பா சரி ஓகே அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது, இந்த தப்பை எப்படி நம்ம கரெக்ட் ஆக்குறது அப்படின்றத யோசிங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை தான் நிறைய பேர் லாகிங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் சான்சஸ் அதிகமாகும். மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா எதெல்லாம் போட்ட உடனே ஆன்சர் வேணும்னு உங்களுக்கு தோணுதோ
தேடி தேடி அதை அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து கிராமரோ ஃபில் இன் த பிளாங்க்ஸோ அதாவது 1 மார்க் கொஷின் இருக்கும் இல்லையா, க்ளோஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்படி இல்லாமல் பார்த்த உடனே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தேடி போடுங்க. ஆப்டியில் அப்ராக்சிமேஷனை தேடி தேடி போடுங்க. ரீசனிங்கில் பசில் அல்லது சீட்டிங்கை தேடி தேடி போடுங்க. ஸோ அப்படி போடும்போது இல்லை பசில் சீட்டிங் தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போடுங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா ஈஸியானதை டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கஷ்டமானது உட்காந்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணுங்கள். இது லென்த்தாக இருக்குது, போய்கிட்டே இருக்குது, முடியவே மாட்டேங்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஓகே, செக்ஷனல் டைமிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். செக்ஷனல் டைமிங்னா நீங்கள் முடித்தாலும் முடிக்கலனாலும் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளுடைய கோல் என்னென்னா மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணணும். நம்ம அட்டெண்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். மேக்ஸிமம் அட்டன் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கோல். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் செஷனை மதிக்க மாட்டோம். இங்கிலீஷ் தானே நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் படித்தது தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அல்லது பசில்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அதை எடுத்தாலே நிறைய டைம் எடுக்குது, டைரெக்டாக எக்ஸாமில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறது. அல்லது கால்குலேஷன் அந்த ஸ்பீடே வர மாட்டேங்குது. இப்போ எக்ஸாமில் டெஸ்ட்டில் போடும்போது மார்க் டெஸ்ட் போடும்போது கால்குலேட்டரை பக்கத்தில் வச்சா ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸாமில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதும் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? ஸோ என்னது, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே என்னென்னா உங்களுக்கு இன்னொன்றும் சான்சஸ் அதிகமாகும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அட்டா 24/7 மொபைல் ஆப்லலாம் டெய்லி குவிஸஸ் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? டிசிப்ளின் வேணும், ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி வேணும். இது ரெண்டுத்தையுமே உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு என்னது எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்பவே காம்படிட்டிவ் ஆனது தான். பட் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் அ ப்ரெடிக்டபிள் சிலபஸ். ஸோ சிலபஸ் என்ன ஏதுன்றதை நம்மளால் பார்த்து அதை கன்ஃபார்மாக கிளியராக தரவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எல்லா கிராஜுவேட்ஸாலையும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் ஒழுங்கான பிளானிங் பண்ணிவிட்டு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ஒரே இயரில் நீங்கள் அடுத்தடுத்துன்னு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாகும். சரிங்களா? ஓகே மேம், இதெல்லாம் ஓகே மேம், பட் என்னால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது தனியாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எங்கே போய் தேடுறது தெரியாது, யார் சொல்லிக் கொடுக்கறது பார்க்கணுன்னு தெரியாது, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம அட்டா 24/7 மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க். ஓகேங்களா? நீங்கள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கீழே எண்டில் ஸ்டோர்ன்றது காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷன், சரிங்களா, பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்கான பேட்சஸை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். 4 நாள் தான் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு இப்போ நமக்கு உகாடியோட ஆஃபர் வேறு போயிட்டுருக்கா. ஸோ என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உகாதி ஆஃபர் அதுவுமா 32% ஆஃபர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 22 தான் இருக்கும். ஸோ இப்போ 32% ஆஃபர், அதாவது 3200க்கு பதிலாக நீங்கள் 2200லேயே என்னது கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃபர் 32% ஆஃபரோட கிளாஸஸை லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் அடுத்த லைவில் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் போடாதவங்க மறக்காமல் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டீங்கப்பா, யாருமே சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக்கே பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.